எக்ஸைஸ் 6.2ல 5th சம் பார்க்க போறோம். பி வெக்டர் சி வெக்டர் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகரத்தை அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டு ஏ வெக்டர் மைனஸ் 2i வெக்டர் பிளஸ் 5j வெக்டர் பிளஸ் 3k வெக்டர், பி வெக்டர் வந்து i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர் மற்றும் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3i வெக்டர் பிளஸ் j வெக்டர் பிளஸ் 4k வெக்டர் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகர திண்மத்தின் உயரத்தை காண்க. இணைகர திண்மத்தோட உயரம் கேட்குறாங்க. ஸோ இணைகர திண்மத்தோட வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். சரியா? ஸோ ஏரியா ஆஃப் பேஸ் என்ன சொல்லியிருக்காங்க இந்த சமம் பொறுத்த வரைக்கும்? பிசி சொல்லியிருக்காங்க. அதாவது மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி இன்டூ ஹைட். நம்மளுக்கு ஹைட் மட்டும் வேணுங்கிறதுனால இந்த மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் என்ன இருக்கு? மல்டிபிளா இருக்கா? ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் டிவைடாக மாறிடும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி. சரியா? ஸோ இப்போ மேலே என்ன பண்ணணும்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் என்னென்ன வந்துச்சு? -2 5 3 வந்துச்சு. அதான் -2 5 3. அடுத்து பி வெக்டர் என்ன வந்துச்சு? 1 3 -2. அடுத்து சி வெக்டர் என்ன வந்துச்சு? -3 1 4. சரியா? ஸோ இதை சிம்பிளை பண்ணணும். -2 அப்படியே வெளியே இருக்கட்டும். இங்கே 3 4 மல்டிபிள் பண்ணால் 12 இல்லையா? மைனஸ் இது 2 மல்டிபிள் பண்ணால் -2, ஆல்ரெடி ஒரு -2 இருக்கிறதுனால +2, 12 2 கூட்டினா 14. அதே மாதிரி இந்த -5 5 மைனஸ் இந்த இடத்துல போட்டுக்கணும், 5 இங்கே எழுதிக்கணும். இந்த 1 4 மல்டிபிள் பண்ணால் 4, ரெண்டாவது இடத்துக்கு மைனஸ், இதை மல்டிபிள் பண்ணால் 6 +6. ஸோ 6 4 6 போச்சுன்னா -2. மூணாவது இடத்துக்கான அந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. 1 4 மல்டிபிள் பண்ணால் 4, ரெண்டாவது இடத்துக்கு -3 சரி 3, இதே மல்டிபிள் பண்ணால் 1 சாரி 1, இதே மல்டிபிள் பண்ணால் -9, ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +9. ஸோ 1 + 9 10. 2 × 14 -28, -2 × -5 +10, 3 × 10 30. ஸோ 40ல் 28 போச்சுன்னா 12. சரியா? அடுத்தது இது என்ன? ஏ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அது என்னன்னா ஐஜேகே ஃபர்ஸ்ட் ரோல, செகண்ட் ரோல பி போட்டுக்கோங்க, பி வெக்டர் போட்டுக்கோங்க. பி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 3 -2. சி வந்து -3 1 4. சரியா? ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐ வெக்டர் போட்டுக்கோங்க. உள்ள இங்க என்ன இருக்கு? 3 4 12 மைனஸ் இது 2 மல்டிபிள் பண்ணா -2 வரும். ஸோ +2. அப்போ இங்க என்ன வரும்? 14 12 2 கூட்டினா 14. ரெண்டாவது இடத்துக்கு -j வெக்டர் போட்டுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்? 1ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 4 ரெண்டாவது இடத்துக்கு மைனஸ், -3 -2 மல்டிபிள் பண்ணா +6. ஸோ 6 4 6 போச்சுன்னா -2. மூணாவது இடத்துக்கு கே போட்டுக்கோங்க. இங்க என்ன வரும்? 1 × 1 1 மைனஸ் போட்டுக்கோங்க. ரெண்டாவது இடத்துக்கு -3 × 3 9 -9. ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கனால +9. சரியா? ஸோ 4 6 போச்சுன்னா -2. நான் 1 + 9 10. ஸோ 14 ஐ வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 10k வெக்டர். ஸோ இதுக்கு மாடுலஸ் போடும்போது ரூட் ஆஃப் இதோடைய ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர். 14 ஸ்கொயர் பண்ணால் 196, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 10 ஸ்கொயர் பண்ணால் 100. சரியா? ஸோ 196 4 என்ன வரும்? 200 வரும். 200 வரும் 300 √300. √300 எப்படி எழுதலாம்? 100 × 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ 100க்கு ரூட் எடுத்தால் 10 வந்துடும், √3. ஹைட்டுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? மாடுலஸ் சாரி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி சொன்னோமா? ஸோ இதோட வேல்யூ என்ன வந்துச்சு? 12 வந்துச்சு. டிவைடட் பை பி கிராஸ் சியோட வேல்யூ வந்து 10 √3 வந்துச்சு. ஸோ ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சோம் அப்படின்னா இது 5 வரும், இது 6 வரும். 6 எப்படி எழுதலாம்னா 2 × 3ன்னு எழுதலாம். இந்த 3 திருப்பி எப்படி எழுதலாம்னா √3 × √3ன்னு எழுதலாம். இப்போ இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆகிடுமா? மிச்சனா இருக்கும் 2 √3/5 யூனிட்ஸ். உயரம் வந்து 2 √3/5 அலகுகள்.